வணக்கம். இந்த எனர்ஜி மிட்டாய் இல்லைனா ஹெல்த்தி ஸ்நாக் பார் எப்படி வேணால் சொல்லலாம். இது வீட்டில் தான் நான் பண்ணேன். நட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணேன். அதுக்கு என்ன பண்ணேன்னு சொல்கிறேன் வாங்க. ஒரு 1/4 கிலோ மண்டை வெல்லம் எடுத்து இந்த மாதிரி கட்டரில் நறுக்கினேன். அப்போ பொடி பொடியாக ஆகிடும் அது. வீட்டில் வெள்ளரி விதை, பம்கின் விதை, அதுக்கப்புறம் சோளத்தில் அவல் போகா இருக்கும்ல, நம்ம வாங்குவோம்ல, அது சோளத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, அப்புறம் வேர்க்கடலை, இதெல்லாம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக வானிலையில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிலாம் ரோஸ்ட் பண்ணல, சும்மா அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த ரோஸ்ட் பண்ணி எடுத்தது நல்லா ஆறின உடனே இது சோள அவல், அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ரோஸ்ட் பண்ணி எடுத்தது நல்லா ஆறின உடனே மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு 4-5 ஏலக்காய், ஒரு சிட்டிகை அளவு குங்குமப்பூ, இதை ஆக்சுவலாக இந்த இதில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதையும் குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைன்னா விட்டுடலாம். ஏலக்காய் மட்டும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம், ஒரு வாசனைக்காக நல்லாயிருக்கும் அதுக்காக. அப்புறம் இதை இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நட்ஸை மிக்சியில் சின்ன ஜார் தான் இருந்தது, அதனால அதை பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் பல்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டால் போதும். வெல்லம் நல்லா சுத்தமாக இருந்துச்சு, அதனால நான் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி மாத்திரம் ஊற்றினேன். அது அப்படியே நல்லா இலகி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு கம்பி பதம் வந்த உடனே அந்த வெல்லத்தில் இந்த பொடி பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் அப்படியே போட்டு கிளறிட்டேன். அது கூடவே இந்த ஏலக்காய், குங்குமப்பூ அதெல்லாம் பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது அந்த நட்ஸ் எல்லாம் என்னெல்லாம் பொடி பண்ணியிருந்தோமோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கிளறி கொஞ்சம் நேரத்துலேயே வானலியில் ஒட்டாமல் அது ஒரு மாதிரி திரண்டு வரும். அந்த டைமில் தண்ணியில் நினச்சி வச்சுருந்த குங்குமப்பூ ஒரு சிட்டிகை தான் நினச்சி வச்சேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா விட்டுடலாம். அது ஒரு கலரும் ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். தட்டில் நெய் தடவி வச்சுருந்தேன், அதில் இந்த கிளறி வச்சுருந்ததை அப்படியே கொட்டி ஒரு 10 நிமிஷம் கழிச்சுன்னா அது இறுகும். அப்போ கத்தியால் கோடு போட்டு வச்சுட்டேன். ஒரு 1 ஹவர் கழித்து கம்ப்ளீட்டாக ஆறின உடனே பார்த்தா இந்த மாதிரி ஈஸியாக உடச்சி எடுக்க வரும். காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பண்ண டைம் இருந்தால் கூட இதை பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இதில் ஒரு 2 துண்டு எடுத்து வாயில் போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வேலை பண்ணலாம். என்ன தான் ஸ்வீட் பண்ணாலும் அந்த பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கிறத சுரண்டி எடுத்து சாப்பிட்ற சந்தோஷம் இருக்கே, அதை போல் வராது. உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் போடு.